அனைவருக்கும் வணக்கம். நான் வேதமாணிக்கம். இது எப்போ ட்ரேட் எஜுகேஷன். ஒரு மாதத்துக்கு மேலே நடந்துக்கிட்டு இருந்த யூஎஸ், ஈரான், இஸ்ரேல், ஸோ இந்த 3 நாடுகளுக்கு இடையிலான ஒரு போர் அப்படிங்கிறது நேற்று இரவு ட்ரம்ப் ஒரு பெரிய ஒரு குண்டதிக்கு போட்டிருந்தாரு. கிட்டத்தட்ட இன்னைக்கு இரவுக்குள்ள ஈரான் ஒரு முடிவை எட்டலை அப்படின்னு சொன்னால் ஒரு நாகரிகமே அழிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவருடைய அஃபிஷியல் எக்ஸ் தளத்தில் பதிவு பண்ணியிருந்தாரு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத உலகமே காத்துக்கிட்டு இருக்கும்போது காலையில் இந்த ஒரு விஷயம் ஒரு பிரேக்கிங்காக வந்துச்சு. கிட்டத்தட்ட யூஎஸ் அண்ட் ஈரானுடைய சீஸ்பயர், அதுவும் குறிப்பாக 2 வாரத்துக்கு இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு அதை தாண்டி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கும் 2 நாடுகளுமே தயார் நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்தது. ஸோ இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இந்தியன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், டவ் ஜோன்ஸோடைய ஃபியூச்சர்ஸாக இருக்கட்டும், அமெரிக்க மார்க்கெட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஏற்றம். கிட்டத்தட்ட இந்தியன் மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் அப்படிங்கிறது 800 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் ஓப்பன் ஆகிட்டு கிட்டத்தட்ட 24,025 அப்படிங்கிற ஒரு ஹை பாயிண்டை ரீச் பண்ணிட்டு திரும்ப நமக்கு ஒரு க்ளோசிங் 23,997 க்ளோசிங் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3.5%க்கும் மேலே. இப்போ கரண்ட்ல பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் 2%க்கு மேலே ஏறி இருக்கு. S&P 500ம் 2%க்கு மேலே ஏறி இருக்கு. நாஸ்டாக் 2.60% ஏறி இருக்கு. ஸோ இன்னைக்கு குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன். யூரோப் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஏஷியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிக்கி 5%க்கு மேலே இன்னைக்கு க்ளோசிங் நடந்திருக்கு. அதே மாதிரி கொரியன் மார்க்கெட்டு 6%க்கு மேலே க்ளோசிங் நடந்திருக்கு. ஷாங்காய் 2%க்கு மேலே க்ளோசிங் நடந்திருக்கு. அடுத்த கட்டமாக இப்போ நமக்கு நிஃப்டி என்ன சஸ்டெயின் ஆக போகுது, இந்த ஏற்றம் தாக்கு பிடிச்சி நிற்குமா இல்லை அடுத்தும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? ஸோ கரண்ட்ல இப்போ நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற டைம்ல கிஃப்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 24,020 அப்படிங்கிற இந்த ரேஞ்சில் கிஃப்ட் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் லெவலில் ஒரு ரிலீஃப் கிடைச்சிருந்தாலும் இந்த நியூஸை வச்சு நமக்கு டொமஸ்டிக் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. குறிப்பாக எல்டிசிஜியும் எஸ்டிசிஜியும் நம்ம எடுத்துக்கணும். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அண்ட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். ஸோ இந்த விஷயம் பட்ஜெட்டுகளை நமக்கு பிப்ரவரியில் வந்திருந்தது. அது அந்த டேக்ஸோடைய ஏற்றம் அப்படிங்கிறது பொதுவாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு அடி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். கிட்டத்தட்ட அவங்க ஒரு மார்ஜின் ட்ரேடிங் ஸ்பெசிலிட்டியை அவங்க இதில் எப்படி அவங்க மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறாங்கங்கிறத அடுத்தடுத்த குவார்டர் வைஸாக தான் நம்ம அதனுடைய ரிப்போர்ட்டை நம்ம எடுக்க முடியும். எஃப்ஐஐஸ் குறிப்பாக இந்தியன் மார்க்கெட் விட்டு வெளியில் போகிறதும், ஏற்கனவே நம்ம ஒரு சில வீடியோக்களில் பேசியிருந்தோம், யூஎஸோடைய பாண்ட் ஈல்டு ஏறினதும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சீஸ்பயர் நியூஸுக்கு அப்புறமா அந்த யூஎஸ் 10 இயர் பாண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா ஒரு 0.22% என்னமோ தான் வீக்காக இருக்குது. பட் இந்தியன் மார்க்கெட்ல இருந்து வெளியில் எடுத்துகிட்டு போகிற எஃப்ஐஎஸோடைய அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்க்கும்போது சைனா மார்க்கெட்டும் சவுத் கொரியா மார்க்கெட்டும் அவங்க ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக பார்க்குறாங்க. அதுவும் ஒரு வளரக்கூடிய மார்க்கெட்டாக சவுத் கொரியன் மார்க்கெட்டாக பார்க்குறாங்க. அப்போ இங்கேருந்து வித்துட்டு போகிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அங்கே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இது போன மாதம் கிட்டத்தட்ட ஒரு 1.18 லட்சம் கோடி வரைக்குமே விற்றுருக்காங்க. இப்போ ஏப்ரல்லையுமே ஒரு 4-5 ட்ரேடிங் செஷனுக்குள்ளேயே 19,000 கோடிக்கு மேலேயுமே விற்றுருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஒரு 2,000 கோடிக்கு மேலே விற்றுருக்காங்க. ஸோ இந்த எஃப்ஐஓடைய செல்லிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ். குறிப்பாக இந்த
லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ்னால வரக்கூடிய இந்த ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதுக்கு எஃப்ஐஎஸ் வெளியில போறதுனால எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னாலும் மார்க்கெட்டை இன்னும் ஒரு பம்ப் பண்ணி மேலே போகணும் அப்படின்னு சொன்னா எஃப்ஐஎஸ் வந்து இன்னும் உள்ள வரணும். ஸோ உள்ள வந்தா மார்க்கெட் ஒரு புல் பேக் ரேலி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல வந்து நம்ம டெக்னிக்கல் வைஸா நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா ஸோ நமக்கு அக்டோபர்ல ஒரு ஸ்விங் கொடுத்துட்டு திரும்ப உங்களுக்கு ஒரு ஹை வந்து எங்கன்னா ஜனவரியில வந்து ஒரு ஹை ஃபார்ம் ஆகுது 26,373. ஸோ அதே ஹையை வந்து உங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரியில திரும்ப ஒரு அதுக்கு நியரா வந்து டச் பண்ணிட்டு அங்கிருந்து இறங்கின மார்க்கெட் கிட்டத்தட்ட இப்போ இந்த ஏரியாவில் ஒரு ரிவர்சல் பாயிண்ட் எடுத்து இப்போ நமக்கு இந்த லெவல்ஸ் வந்திருக்கு. இப்போ அதாவது 23,900 அப்படிங்கிற இந்த ரேஞ்சில் இப்போ நமக்கு நிஃப்டி இருக்கு. ஸோ இப்போ அடுத்த கட்ட நகர்வா நிஃப்டி டெக்னிக்கல் வைஸா நம்ம வந்து பார்க்கும்போது இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பை வந்து ஒரு ஃபில் பண்ற ஏரியா இதுதான் நமக்கு வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஏரியாவா இருக்கும். ஸோ இப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 24,086 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கு. ஒரு இதுக்கு மேலே ஒரு கேப் அப் நடந்துச்சுன்னா திரும்பவும் 24,575 வரைக்கும் மேலே போகலாம். ஸோ இந்த ஏரியா பர்டிகுலராக இதில் நம்ம என்ட்ரி ஆகும்போது நமக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். இன்ட்ராடேல நம்ம வந்து இந்த ஏரியாவை கேப்சர் பண்ணலாம். பட் ஒருவேளை ஒரு ரீடெஸ்ட் மோடுக்கு வந்து இந்த இடத்த சப்போர்ட்டாக எடுத்ததுன்னா அதாவது 23,465 ஒரு சப்போர்ட் எடுத்து இங்கே திரும்ப ஒரு ரிவர்சல் நடந்துச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல் பேக் ரேலி வரும். அது கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 1000 பாயிண்ட்ஸஸ் கிட்ட நமக்கு மேலே டார்கெட் பாயிண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒன்று இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணி திரும்ப இங்கே ரீடெஸ்ட் எடுத்தால் மேலே போகலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இங்கே இருந்து கீழே வந்து இந்த கேப்பை ஃபுல் பண்ணிட்டு திரும்ப உங்களுக்கு என்ன ஆகலைன்னா மேலே போகலாம். ஸோ நிஃப்டி இந்த லெவலில் ஒரு பொசிஷனலாக இருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து அதே மாதிரி நம்ம பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் வந்து ஒரு ஹை கிரியேட் பண்ணியிருந்தது. ஸோ அதுக்கப்புறமா அங்கேருந்து இறங்க ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 49,954 இதுதான் லோ பாயிண்ட். ஸோ இங்கேருந்து திரும்ப இப்போ நமக்கு வந்து என்ன இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்துச்சு. பட் ஆனால் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை. இன்னைக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான். ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த கேப்பை ஃபுல் பண்ணி ஆகணும். ஸோ இந்த கேப்பை ஃபுல் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பாயிண்ட்ஸஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த ஜூனில் வந்து என்ன ஆகணும்னு கேட்டிங்கன்னா 54,360 டு 54,137. ஸோ இந்த ஜூனில் வந்து என்ன ஆகலாம்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணி திரும்ப மேலே போச்சுதுன்னு சொன்னால் 56,726 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் இன்னைக்குமே வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸஸ் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்கு. அதே மாதிரி Q4 ரிசல்ட்டுமே வந்து பேங்கிங் செக்டர் வந்து எப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதோ அதை பொறுத்து பேங்க் நிஃப்டியோடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ டெக்னிக்கல் வைஸாக நம்ம இப்போதைக்கு நம்ம பார்க்கும்போது ஒரு கேப்பை அதாவது கேப் ஃபில்லிங் ஏரியாவில் வந்து திரும்ப ரீடெஸ்ட் எடுத்து மேலே போச்சுன்னா ஒரு புல் பேக் ரேலி ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்த இடத்துல வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் வந்து பொசிஷனலாக ட்ரேட் பண்ணுறவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி பண்ணுறது பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இல்லைனா இன்ட்ராடேல ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டுக்கு நமக்கு வந்து வழி கொடுக்கும். ஸோ அடுத்த கட்ட நகர்வுகளை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.